சின்ன படங்கள்ல ரிவ்யூவே இல்லாம எப்படி நீங்க உள்ள வர வைப்பீங்க? அப்ப நம்ம என்னன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த படத்த போட்டு காமிச்சு, ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த படத்த பத்தி ஒரு 10 பேர பேச வச்சு, அப்படி ஒரு சலசலப்ப உண்டாக்குனா தான் ஆள் ம். வருவாங்க. ம். அப்ப நீங்க அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னாச்சுன்னா, ஒரு சின்ன படம் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாலா 25 இந்த விழா வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விழான்னு நினைக்கிறேன். ஏன்னா, பெருசா பாலா சார் எங்கேயும் பேச மாட்டாரு, இது பண்ண மாட்டாருன்ற ஒரு விஷயத்த நீங்க மையமா உடைச்சு காமிச்சீங்க. விழாவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. அங்க எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம் வந்து சூர்யா சாரோட என்ட்ரி. சில செய்திகள் எப்படி வந்துச்சு, சுரேஷ் காமாட்சி அவருடைய முன்னெடுப்பால தான் அவர் வந்தாரு. அவர் ரொம்ப கம்பல் பண்ணியிருந்தார். சூர்யா சார் நீங்க வந்திருந்தாரு. அது உண்மையிலே நீங்க சொல்லி தான் வந்தாரா? இல்ல எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் பொய். சூர்யா சார கூப்பிட்டத பொறுத்தவரை, சூர்யா சார நான் போய் ஃபோர்ஸ் பண்ற அளவுக்குலாம் எனக்கு வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. சரி. சூர்யா சார் வந்து ஆக்சுவலா வந்து சூர்யா சாருக்கும் இவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் இவர்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வெரி பிகினிங் வந்து நான் போஸ்டர் ஒட்டும்போதே வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு. பாலாண்ணே. சரி அந்த சூர்யா வீட்டு பக்கம் மட்டும் போஸ்டர் ஒட்டாத அப்டின்னாரு. போஸ்டர் ஒட்டுறது ஒரு வேணான்றாரு. இதுக்கு எதுக்கு ஒரு இது பண்றாரு அப்டின்னேன். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு போஸ்டர் ஒட்டுறவங்களுக்கே மெசேஜ் போட்டாரு. ம்.